வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நீண்டகாலமாக பராமரிக்கப்பட்டு வந்த வெள்ளைப்புலி மற்றும் சிறுத்தை ஆகியவை அடுத்தடுத்து உயிரிழந்தது வனவிலங்கு ஆர்வலர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என பார்க்கலாம். சென்னை வண்டலூர் அருகே அமைந்துள்ள வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சுமார் 180 வகையான 2500க்கும் மேற்பட்ட வன விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த 23 வயதுடைய அனு என்ற பெண் வெள்ளைப்புலி கடந்த சில நாட்களாக வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தது. மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்தபோதிலும் சிகிச்சை பலனின்றி அது உயிரிழந்தது. பொதுவாக புலிகளின் சராசரி வாழ்நாள் 15 முதல் 20 ஆண்டுகள் என்ற நிலையில் அனு 23 ஆண்டுகள் வாழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பூங்காவின் மற்றொரு முக்கிய ஈர்ப்பாக இருந்த ரமேஷ் என்ற 22 வயது சிறுத்தையும் முதுமை காரணமாக உயிரிழந்தது. இதுவும் அதன் சராசரி ஆயுட்காலத்தை தாண்டி வாழ்ந்த பெருமைக்குரியது. இந்த 2 விலங்குகளுமே பூங்கா ஊழியர்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவை. முதுமை காரணமாக உடல் உறுப்புகள் செயலிழந்ததே இவற்றின் இறப்பிற்கு முக்கிய காரணம் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தற்போது இவ்விரு விலங்குகளின் உடல்களும் முறைப்படி உடற்கூராய்வு செய்யப்பட்டு விதிமுறைகளின்படி அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக வெள்ளைப்புலியை நடிகர் சிவகார்த்திகேயன் தத்தெடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2006ஆம் ஆண்டு டெல்லி உயிரியல் பூங்காவிலிருந்து அனு என்கிற வெள்ளைப்புலி வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு கொண்டுவரப்பட்டது. 2018ஆம் ஆண்டு அனுவின் 14 வயதில் நடிகர் சிவகார்த்திகேயன் அதனை தத்தெடுத்திருந்தார். இதனையடுத்து விஷ்ணு என்ற ஆண் சிங்கத்தையும் பிரகிருதி என்ற பெண் யானையையும் 6 மாத காலத்திற்கு தத்தெடுத்திருந்தார் சிவகார்த்திகேயன். அணுவை பொறுத்தவரை அப்போது அடுத்த 6 மாதங்களுக்கான அணுவினுடைய செலவை சிவகார்த்திகேயன் ஏற்றிருந்தார். அதன்படி ரூபாய் 2,12,000 ரூபாய்க்கான காசோலையை அப்போது பூங்கா நிர்வாகத்திடம் வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் வண்டலூர் உயிரியல் பூங்காவின் அடையாளங்களாக திகழ்ந்த வெள்ளைப்புலி அனு மற்றும் சிறுத்தை ரமேஷ் ஆகியோரின் மறைவு பூங்கா ஊழியர்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது.